ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதம் 16 கர்மாணி அநேகஸ்ய பவோ பவஸ்யதே துர்காஸ்ரயோ தாரிபயான் பலாயனம் காலாத்மனோ யத் பிரமதா யுதாஸ்ரம ஸ்வாத்மன்ரதே கித்யதி தீர்விதாம் இக. மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, விருப்பற்ற தாங்கள் பலன் கருதும் செயல்களில் ஈடுபடுவதையும் பிறப்பற்ற தாங்கள் பிறவி எடுப்பதையும் வெல்ல முடியாத காலத்தை ஆளும் தாங்கள் பகைவருக்கஞ்சி ஒரு கோட்டைக்குள் புகலிடம் கொண்டதையும் மற்றும் தங்களுக்குள்ளேயே தாங்கள் இன்பம் அனுபவிப்பவராக இருந்தும் பல பெண்களால் சூழப்பட்டவராய் இல்லற வாழ்வில் இன்பம் அனுபவிப்பதையும் கண்டு கற்றறிந்த முனிவர்களும் புத்தி தடுமாறுகின்றனர். பொருளுரை. பகவானின் தூய பக்தர்கள் உன்னத அறிவை பற்றிய தத்துவ கற்பனைகளில் அவ்வளவாக அக்கறை கொண்டவர்கள் அல்ல. பகவானை பற்றிய பூர்ண ஞானத்தை யாராலும் பெற முடியாது. பகவத் பக்தர்கள் பகவானின் உன்னதமான லீலைகளை பற்றி கேட்பதிலும் பாடுவதிலும் திருப்தி அடைவதால் பகவானை பற்றிய சிறிதளவு அறிவும் அவர்களுக்கு போதுமானதாகும். இது அவர்களுக்கு பூர்ண ஆனந்தத்தை அளிக்கிறது. ஆனால் உத்தவரை போன்ற தூய பக்தர்களுக்கும் பகவானின் லீலைகளில் சில முரண்பாடுகள் உள்ளன போல் காணப்படுகின்றன. எனவே பகவானின் லீலைகளில் உள்ள சில முரண்பாடுகளை பற்றி உத்தவர் அவரிடம் கேட்டார். பகவான் தாமாக செய்ய வேண்டியது எதுவுமில்லை. பௌதிக உலகை படைப்பதிலும் அதை பராமரிப்பதிலும் கூட பகவான் நேரடியாக எதையும் செய்வதில்லை. அப்படியானால் தமது தூய பக்தர்களின் பாதுகாப்பிற்காக கோவர்தன மலையை அவர் தூக்கியதும் முரண்பாடுள்ளதாக காணப்படுகிறது. பகவான் ஒரு சாதாரண மனிதரைப் போல காணப்படும் பரபிரம்மனும் பரம சத்தியமும் பரம புருஷரும் ஆவார். ஆனால் இத்தகைய பல உன்னத செயல்களை அவரால் செய்ய முடியுமா என்று உத்தவர் சந்தேகப்பட்டார். பரம புருஷருக்கும் அருவ பிரம்மத்திற்கும் வேறுபாடு இல்லை. அப்படியானால் அருவ பிரம்மம் செய்ய வேண்டிய பௌதிக அல்லது ஆன்மீக செயல் எதுவும் இல்லை என்றாலும் பகவான் மட்டும் ஏன் பற்பல செயல்களில் ஈடுபடுகிறார்? பகவான் பிறப்பற்றவர் என்றால் அவர் எப்படி வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்தார்? பய சொரூபமான காலனுக்கும் பகவான் அச்சத்தை விளைவிக்கிறார் என்றாலும் ஜராசந்தனுடன் சண்டை செய்ய அஞ்சி ஓர் கோட்டைக்குள் அவர் புகலிடம் கொண்டது ஏன்? தமக்குள் பூர்ணமானவராக இருப்பவர் ஏன் பல பெண்களின் சகவாசத்தில் இன்பம் தொய்க்கிறார்? ஒரு குடும்பஸ்தரைப் போல மனைவிகளை ஏற்று குடும்ப அங்கத்தினர்கள், குழந்தைகள், உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோரின் சகவாசத்தில் அவரால் எப்படி இன்பத்தை அனுபவிக்க முடியும்? முரண்பாடுகளாக காணப்படும் இச்செயல்களெல்லாம் கற்றறிந்த மேதைகளையும் குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகின்றன. இவ்வாறாக செயலற்ற தன்மை உண்மையா அல்லது பகவானின் செயல்கள் உண்மையா என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பமடைகின்றனர். பௌதிகமாக எதனுடனும் பகவானுக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை. அவரது செயல்கள் அனைத்தும் திவ்யமானவை ஆகும். இதுதான் மேலேயுள்ள குழப்பத்திற்கு விடை. பௌதிக கற்பனையாளர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு இதில் ஒரு வகையான குழப்பம் ஏற்படுவது உண்மைதான். ஆனால் உன்னதமான பக்தர்களுக்கு இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. பிரம்மன் படித்தரத்தில் எவ்வித பௌதிக செயல்களும் இல்லை என்பது உண்மை. ஆனால் பரபிரம்மனின் நிலையோ திவ்யமான செயல்கள் நிறைந்ததாக உள்ளது. பிரம்மன் மற்றும் பரபிரம்மன் ஆகிய நிலைகளுக்கு இடையிலுள்ள வேறுபாடுகளை அறிந்திருப்பவரே உண்மையான ஆன்மீகி ஆவார். இத்தகைய ஆன்மீகிகளுக்கு எவ்வித குழப்பமும் இல்லை. இதை பகவானே கீதையில் கூறுகிறார். சிறந்த முனிவர்களாலும் தேவர்களாலும் கூட எனது செயல்களையும் உன்னத ஆற்றல்களையும் பற்றிய எதையும் தெரிந்து கொள்வது மிகவும் கடினம். பகவானின் செயல்களுக்குரிய உண்மையான விளக்கம் பீஷ்மதேவரால் கொடுக்கப்படுகிறது.